இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோவில் வந்து நீங்கள் கூகுள் பேல வந்து எப்படி வந்து பார்த்தா ஆஃபர்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து கூகுள் பேல எப்படி இருக்கும்னா, நீங்கள் வந்து என்ன சொல்கிறதுனா, இத்தனை இது பண்ணால் தான் வந்து உங்களுக்கு அடுத்த ஒரு ஸ்க்ராட்ச் கார்டோ அடுத்த ஒரு ரிவார்டோ ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கூகுள் பேல இருக்க எல்லா ஆஃபரும், அதாவது எப்படி சொல்கிறதுனா, இப்போ வந்து ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்கும் தான் அந்த ஆஃபர் வந்து. ஸோ அது எப்படி வந்து நம்ம கிளைம் மட்டும் பண்ணுறது, ஸோ அது எப்படி வந்து கிளைம் பண்ணுறது, அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணால் வந்து அது கிளைம் ஆகும், அதுக்கப்புறம் வந்து கேம் விளாண்டாலே வந்து கூகுள் பேல வந்து ஆக்சுவலாக நம்மளால் கேஷ்பேக் கெயின் பண்ண முடியும். அதுவும் எப்படின்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, எப்படி வந்து நம்ம கேம் விளாண்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போதைக்கு எப்படின்னா, நீங்கள் வந்து கீழே அதாவது கூகுள் பே ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னாலே ஒரு என்ன சொல்கிறது, கல்லி கிரிக்கெட் மாதிரி ஒன்று இருக்கும். ஸ்டிக் கிரிக்கெட் அந்த ஒரு சின்னதாக பொம்மை மாதிரி இருக்கும். அதில் என்ன அப்படின்னா, நீங்கள் அதை ஓப்பன் பண்ணீங்க அதில் வந்து பொட்டேட்டோவும் அதுக்கப்புறம் வந்து அதில் க்ரீன் சில்லி இருக்கும். ஸோ இதில் மோஸ்ட்லி வந்து ரன்ஸ் எதுவுமே கிடையாது. அதாவது நீங்கள் கூகுள் பே ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே போய் கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 ஆப்ஷன் இருக்கும். ரெஃபரல்னு ஒன்று இருக்கும், ரிவார்ட்ஸ் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் ஷாட்ஸ் சம்திங் ஒரு கேம் இருக்கும். லாஸ்ட்டாக வந்து பேட் மாதிரி போட்டு ஒன்று இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் கேமு. அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 5-6 லைஃப் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா, அது ஆக்சுவலாக வந்து அது ஃபுல்லாகவே வந்து 6s மட்டும் தான் அது பார்த்தா இருக்கும். நீங்கள் 4 சிங்கிள் எது எடுத்தாலும் கணக்கு இல்லை. நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 6-6 அடிச்சிங்க அப்படின்னா, தொடர்ந்து ஒரு கேமில் நீங்கள் 6-6 அடிக்கிறீங்க அப்படின்னா, அவுட் ஆகாமல் நீங்கள் ஒரு 6-6 அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஸ்க்ராட்ச் கார்டு கொடுப்பாங்க. இப்போ நான் அவுட் ஆகிட்டேன், 6-6 அடிச்சதுக்கப்புறம் அவுட் ஆகிட்டேன், திருப்பி இன்னொரு டைம் சான்ஸ் கிடைக்குது அப்படின்னா, திருப்பி நீங்கள் என்ன பண்ணலாம்னா, திருப்பி ஒரு 6-6 அடிச்சு இன்னொரு ஸ்க்ராட்ச் கார்டு கொடுப்பாங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒரு டைமும் 6-6 அடிக்கிறப்போ, இல்லை 6-6க்கு மேலே அடிக்கிறப்போ வந்து உங்களுக்கு ஒரு டைம் ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு கொடுப்பாங்க. 6-6 ஒன்று கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 20-6 ஒன்று கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் 100-6. ஒரே கேமில் நீங்கள் அவுட் ஆகாமல் எல்லாமே பண்ணணும். இது எப்படி 6 அடிக்கிறது அப்படின்னா, முடிஞ்ச அளவு வந்து பார்த்தா அந்த ஷாட்டை வந்து நீங்கள் லேட்டாக ஆடணும். நான் வந்து இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்டில் ஒன்று போட்டிருப்பேன் எப்படி 6 நான் அடித்தேன் அப்படின்றத. ரொம்ப லேட்டாக வந்து நீங்கள் பிச் ஆகி பேட்டு கிட்ட வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா போதும், பால் வந்து பார்த்தா 6 போகும். ஸோ 4 எதுவுமே கிடையாது, ரன் அவுட்டு இந்த கேப்ச் எதுவுமே கிடையாது, எல்லாமே வந்து பார்த்தா ஸ்டெம் டு ஸ்டெம் பால்ஸ் தான். ஸோ விட்டிங்க அப்படின்னா அவுட்டு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தா இருக்கும். இதில் வந்து என்னென்னா, மேலே வந்து பால் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணுறப்போ பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, அது வந்து எப்படின்னா, நீங்கள் ஒரு 5-6 அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டீங்கன்னா திருப்பி நீங்கள் அதை யூஸ் பண்ணுறப்போ திருப்பி 5-6 தான் வரும். ஸோ எந்த மேட்ச்சில் நீங்கள் ரொம்ப அதிகமான 6ஸோ இல்லை ரொம்ப அதிகமான ரன் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மேட்ச்சில் வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தா கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்த விஷயம் வந்து கூகுள் பேல இருக்க எல்லா ஆஃபர்ஸ் எப்படி பார்க்குறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட் ஷாட் பக்கத்துலேயே ஆஃபர்ஸ்னு ஒன்று இருந்திருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே போனீங்கன்னா முன்னாடி ஒரு 4 ஆஃபர் இருக்கும். அந்த 4 ஆஃபர் என்னன்னா, காமனாக இப்போதைக்கு ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு டெம்பரரியாக, ஏதாவது எப்படி சொல்றதுன்னா, ரொம்ப நாளைக்கு அந்த ஆஃபர் இருக்காது, பட் கொஞ்ச நாளைக்கு இருக்கும். அது எந்த ஆஃபர் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஆஃபர் கிடைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு அதிலே போட்டிருப்பாங்க. அது பண்ணிட்டு நீங்கள் ரெடீம் கொடுத்தீங்கன்னா அந்த ஆஃபர் வந்து ரெடீம் ஆகும். கேஷ்பேக்காக இருக்கட்டும், இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு டிஸ்கவுண்ட் எல்லாமே வந்து பார்த்தா இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் கூகுள் பேல இருக்க எல்லா ஆஃபருமே உங்களுக்கு வரும். ஆஃபரு, கேஷ்பேக் எல்லாமே வந்து பார்த்தா வரும். அண்ட் அப்படியே வர அதாவது ஃபுல்லாகவே கேஷ்பேக்காக தான் இருக்கும் எல்லாமே. வர என்ன ஆகும்னா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு சூஸ் பண்ணீங்கன்னா என்ன பண்ணால் அந்த கேஷ்பேக் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதையும் உள்ளே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா, அந்த மாதிரி எல்லா ஆஃபர்ஸும் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அது எந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு கரெக்டாக சூட் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஆஃபரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை போட்டிங்க அப்படின்னா போதும். அதாவது தேவையான விஷயத்தை போட்டு ரெடீம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேஷ்பேக் கிடச்சிடும். நான் அதே மாதிரி இந்த கேம் விளாட்றனாலே அதுக்கப்புறம் அந்த ஆஃபர்ஸ் வந்து என்னெல்லாம் ஆஃபர் இருக்குது எல்லாமே சர்ச் பண்ணி நீங்கள் வந்து அந்த ஆஃபர் வந்து ஏதாச்சும் ஒன்று ரெடீம் பண்ணி இல்லை அந்த கொடுத்துருக்க டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து பார்த்தா கூகுள் பேல கேஷ்பேக் கிடச்சிடும். அண்ட் வீடியோவில் தான் உங்களுக்கு வந்து இது ஒர்க் ஆகுதா இல்லை யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போட்டலாம். அண்ட் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ முடிஞ்சிருச்சு. அண்ட் பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேரும் பண்ணிடுங்க. அவ்வளோதான்.